கால்நடை பராமரிப்பு. நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகள் மூலம் தொலைதூர பகுதியில் உள்ள விவசாயிகளின் கால்நடைகளுக்கு சிறப்பான கால்நடை மருத்துவ சேவை வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை 57 கோடி ரூபாய் செலவில் 2,20,126 கிராம முகாம்களில் 45 லட்சம் கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. கைவிடப்பட்ட மற்றும் அவதியுறும் கால்நடைகளின் உணவு தேவை, மருத்துவ உதவி, ஆம்புலன்ஸ் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியத்தின் மூலம் செயல்படுத்தப்படும் வள்ளலார் பல்லுயிர் காப்பகங்கள் திட்டத்திற்கு இதுவரை 35 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மீன்வளம் மற்றும் மீனவர் நலன். சமூக பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மீன் வளங்களை சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் பாதுகாத்து பராமரிப்பதற்கு இந்த அரசு முக்கியத்துவம் அளித்து வருகிறது. மீனவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலவாழ்விற்கு அதிகபட்ச முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த நிலையான செயல்திறன் மிக்க திட்டங்கள் மூலம் மாநிலத்தின் மீன்வளத்துறை வளர்ச்சி பெற்ற துறையாக திகழ்கிறது. இலங்கை அரசால் சிறைபிடிக்கப்பட்டு மீட்க இயலாத நிலையில் உள்ள 309 விசைப்படகுகள், 51 நாட்டுப்படகுகளின் உரிமையாளர்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் 20 கோடி ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து நிவாரணத் தொகை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு மீனவ நல வாரியத்திலிருந்து இறந்த மற்றும் காணாமல் போன மீனவர்களின் குடும்பங்களுக்கு 18 கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டு உள்ளது. 58 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் மற்றும் குந்துக்கால் பகுதியில் மீன்பிடி இறங்குதளம் 148 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் என மொத்தம் 356 கோடி ரூபாய் செலவில் மேற்கண்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் 3357 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 246 மீன்வள உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களுக்கான பணிகள் செயல்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளன. மீனவ குடும்பங்களுக்கு வழங்கப்படும் மீன்பிடிப்பு குறைவாள சிறப்பு நிவாரண உதவித்தொகை 6000 ரூபாயாகவும், மீன்பிடி தடைக்காலத்தில் வழங்கப்படும் நிவாரண உதவித்தொகை 8000 ரூபாயாகவும் இந்த ஆட்சி காலத்தில் உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் மீன்பிடிவு குறைவுகால நிவாரணத் தொகை, மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை மற்றும் கடல் மீனவர் மற்றும் மீனவ மகளிருக்கான சேமிப்பு மற்றும் நிவாரண திட்டங்களின் கீழ் 1659 கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டு உள்ளது. பால்வளம். கிராமப்புற மக்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கக்கூடிய பால்வளத்துறையின் வளர்ச்சிக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் தரமான பால் கிடைப்பதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது. பால் பண்ணைகள் நவீனமயமாக்கலுக்காக கடந்த 5 ஆண்டுகளில் 758 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. பால் கொள்முதல் விலையினை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தியதன் மூலம் 3.7 லட்சம் பால் உற்பத்தியாளர்களும், விற்பனை விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்ததன் மூலம் நுகர்வோர்கள் ஆண்டொன்றுக்கு 270 கோடி ரூபாய் சேமிப்பும் பெற்று பயனடைந்து வருகின்றனர். இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறைக்கு 4435 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கைத்தறி மற்றும் துணிநூல். நலிவடைந்த கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு புத்துயிர் ஊட்டுவதற்கான தேவையான மூலதன உதவியை வழங்கிடும் நோக்கத்தோடு கைத்தறி ஆதரவு திட்டம், விசைத்தறி தொழிலை மேம்படுத்திட விசைத்தறி நவீனமயமாக்கும் திட்டம், தொழில்நுட்ப ஜவுளித்துறையின் உற்பத்தியை ஊக்குவிக்க தமிழ்நாடு தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம், கைவினைஞர்கள் தயாரிக்கும் கைவினைப் பொருட்களை மின் வணிக முறை மூலம் உலக சந்தைகளுக்கு விரிவுபடுத்த கைவினை சந்தைப்படுத்துதல் இயக்கம் ஆகிய புதிய திட்டங்களை இந்த அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது. நெசவாளர் முத்ரா திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் தமிழ்நாடு தொடர்ந்து முதன்மை மாநிலமாக திகழ்வதை இந்த அரசு உறுதி செய்துள்ளது. கைத்தறி ரகங்களின் ஏற்றுமதியினை அதிகரிக்கும் நோக்கிலும் நெசவாளர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரவும் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 புதிய கைத்தறி பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. பட்டுச்சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஆரணி பகுதியில் 5000 கைத்தறி நெசவாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் டாக்டர் கலைஞர் கருணாநிதி 100ஆண்டு நினைவு கைத்தறி பட்டுப்பூங்கா 24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வருகிறது. ஏறத்தாழ 70000 கைத்தறி நெசவாளர்கள் பயன்பெறும் வகையில் கைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்படும் கட்டணமில்லா மின்சாரம் 2 மாதங்களுக்கு 300 அலகுகளாக 2023ஆம் ஆண்டு முதல் உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. ஏறத்தாழ 1,60,000 விசைத்தறி நெசவாளர்கள் பயன்பெறும் வகையில் விசைத்தறி நெசவாளர்களுக்கான விலையில்லா மின்சாரம் 2 மாதங்களுக்கு 1000 அலகுகள் வரை உயர்த்தியும் 1000 அலகுகளுக்கு மேல் மானிய விலையிலும் 2023ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது.
28,108 கைத்தறி நெசவாளர்கள் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு கூட்டுறவு கைத்தறி நெசவாளர் முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வரும் முதியோர் ஓய்வூதியம் 2023ஆம் ஆண்டு முதல் மாதம் ஒன்றுக்கு 1,200 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் 1.77 கோடி ஆண்கள் மற்றும் 1.77 கோடி பெண்கள் பயன்பெறும் வகையில் கைத்தறி நெசவாளர்களுக்கு தொடர் வேலைவாய்ப்பும் வழங்கி வரும் வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தினை செயல்படுத்த கடந்த 5 ஆண்டுகளில் 3,021 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஜவுளி தொழிலில் முன்னணி வகிக்கும் தமிழ்நாட்டில் தொழில்நுட்ப ஜவுளியின் ஒரு பிரிவான விளையாட்டு ஜவுளி ஆடைகளின் தரமான உற்பத்தியினை உறுதி செய்திடவும் அவற்றின் தரத்தினை பரிசோதிக்கவும் கோயம்புத்தூரில் உள்ள தென்னிந்திய ஜவுளி ஆராய்ச்சி கழகத்தில் சிட்ரா கோயம்புத்தூர் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன தரப்பரிசோதனை மையம் அட்வான்ஸ்ட் குவாலிட்டி டெஸ்டிங் லெபார்டரி ஒன்றை நிறுவவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கு 612 கோடி ரூபாய் உட்பட கைத்தறி கைத்திறன் துணிநூல் மற்றும் கதத்துறைக்கு 1,943 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி செயல்திறன் மற்றும் வெளிப்படைத்தன்மை கணிசமாக மேம்படுத்துவதன் ஒரு பகுதியாக மனைப்பிரிவு மற்றும் கட்டட விண்ணப்பங்களுக்கான திட்ட அனுமதிகளை எளிதாக பெறுவதற்கென ஒற்றைச்சாளர முறை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 24,446 மனைப்பிரிவு விண்ணப்பங்களும் 9,002 கட்டட விண்ணப்பங்களுக்கு அனுமதி வழங்கிடவும் தடையின்மை சான்று NOC வழங்கும் 11 துறைகளும் ஒற்றைச்சாளர முறையில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் சுயசான்றிதழ் திட்டத்தின் கீழ் கட்டட அனுமதி எளிதாகவும் உடனடியாகவும் பெறும் திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு இதுவரை 1.7 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகள் பயன்பெற்றுள்ளனர். 3,500 சதுர அடி வரை மனைப்பரப்பில் கட்டப்படும் குடியிருப்புகளுக்கு பொருந்தும் இத்திட்டத்தின் மூலம் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர் மற்றும் நடுத்தர பிரிவினர் பெருமளவு பயன்பெற்று வருகின்றனர். கோயம்புத்தூர், மதுரை, ஓசூர் மற்றும் ராஜபாளையம் ஆகிய 4 நகரங்களுக்கான பெருந்திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. சென்னையின் உயிர் நாடியாக நகர்ப்புற போக்குவரத்து விளங்குகிறது. கிளாம்பாக்கத்தில் தற்போது முழுமையாக செயல்பட்டு வரும் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் தென் மாவட்டங்களுக்கான இணைப்பை மேம்படுத்துவதுடன் கோயம்பேடு முனையத்தின் போக்குவரத்து நெரிசலையும் கணிசமாக குறைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மேற்கு நோக்கி செல்லும் பேருந்து போக்குவரத்திற்காக கூத்தம்பாக்கம் புறநகர் பேருந்து முனையம் விரைவில் பயன்பாட்டுக்கு வர உள்ளது. இந்த முனையங்கள் பேருந்து இயக்கங்களை பரவலாக்கி பெருநகர பகுதி முழுவதும் சீரான போக்குவரத்தை உறுதி செய்யும். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் பயனாளிகள் தாமாக வீடு கட்டுகள் திட்டத்தின் கீழ் வீடு ஒன்றுக்கு 2.1 லட்சம் ரூபாய் மானியத்தில் 2,21,212 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு உள்ள நிலையில் 43,309 வீடுகளுக்கான கட்டுமானப் பணிகள் முன்னேற்றத்தில் உள்ளன. மேலும் பொருளாதாரத்தில் நலிவுற்ற மக்களுக்காக 58,811 அடுக்குமாடி குடியிருப்புகளின் கட்டுமானப் பணிகள் முடிவடைந்துள்ள நிலையில் 53,227 அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான பணிகள் முன்னேற்றத்தில் உள்ளன. அடுக்குமாடி குடியிருப்புகளை மறு கட்டுமானம் செய்யும் திட்டத்தின் கீழ் 11,054 சிதிலமடைந்த குடியிருப்புகள் மறு கட்டுமானம் செய்யப்பட்டு உள்ளன. மேலும் 29,555 குடியிருப்புகளின் மறுகட்டுமான பணிகள் முன்னேற்றத்தில் உள்ளன. கடந்த 5 ஆண்டுகளில் இக்கட்டுமான பணிகளுக்காக தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் 11,708 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பன்முக பயண திட்டமிடலுக்கான இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த பயணச்சீட்டு செயலியான சென்னை 1 இதுவரை 10.5 லட்சம் பயணிகளால் பதிவிறக்கம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 70,000க்கும் அதிகமான பயணச்சீட்டுகள் தினமும் இச்செயலி மூலம் வழங்கப்படுகிறது. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு 7,547 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறை பல்வேறு அரசு துறைகளுக்கான கட்டடங்களை அமைத்தல் மற்றும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதோடு மட்டுமின்றி பாரம்பரிய கட்டடங்களை அவற்றின் தொன்மை மாறாமல் புதுப்பிக்கும் பணிகளையும் சிறப்பாக மேற்கொண்டு வருகிறது. சென்னை கிண்டியில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனை, மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நூலகம் உள்ளிட்ட பல்வேறு எழிலார்ந்த கட்டடங்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளன. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை, முட்டுக்காடு பகுதியில் கலைஞர் பன்னாட்டு மாநாட்டு மையம், கோயம்புத்தூர், திருச்சி, கடலூர், சேலம், திருநெல்வேலி ஆகிய இடங்களில் மாபெரும் நூலகங்கள் அமைக்கும் பணிகளையும் பொதுப்பணித்துறை மேற்கொண்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில்
471 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 64 புராதன கட்டடங்களை பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணியை சிறப்புற நிறைவேற்றி அனைவருடைய பாராட்டுதல்களையும் பெற்றுள்ளது. மேலும் மயிலாடுதுறை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் புதிய மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகங்கள் 643 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பொதுப்பணித்துறைக்கு 1694 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அரசு அலுவலர்கள் நலன். அரசின் திட்டங்களை செவனே செயல்படுத்தி மக்கள் நலனை பாதுகாப்பதில் பெரும்பங்கு அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நலன் காப்பதில் இந்த அரசு மிகுந்த முன்னுரிமை வழங்கி வருகிறது. அரசின் நிதி வருவாய் ஒன்றிய அரசின் மாற்றாந்தாயும் மனப்பான்மையினால் வெகுவாக பாதிக்கப்பட்டு வரும் நிலையிலும் நாட்டிற்கே வழிகாட்டும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்திட தேவையான கூடுதல் நிதி ஒதுக்கிட வேண்டிய சூழலிலும் அனைத்து தடைகளையும் கடந்து அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலன்களை இந்த அரசு தொடர்ந்து காத்து வருகிறது. அவர்கள் நலன் காக்க கீழ்கண்ட நடவடிக்கைகளை நமது அரசு எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கடந்த 1/1/2020 முதல் 31/12/2021 வரை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அகவிலைப்படி உயர்வை மீண்டும் வழங்கியது. அதேபோன்று ஈட்டிய விடுப்பினை ஒப்படைப்பு செய்து பணமாக பெற்றுக்கொள்ளும் நடைமுறையை மீண்டும் செயல்படுத்தியது. அரசு பணியாளர்கள் விபத்தில் உயிரிழக்க நேர்ந்தால் 1 கோடி ரூபாயும், இயற்கை மரணமடைந்தால் 10 லட்சம் ரூபாயும், அவர்கள் குடும்பத்தினர் பெறும் வகையில் வங்கிகள் மூலம் ஆயுள் காப்பீடு, பணியிடை மரணமடையும் அரசு ஊழியரின் குழந்தைகளுக்கு 5 முதல் 10 லட்சம் ரூபாய் வரை திருமண செலவிற்கான நிதி உதவி, உயர்கல்வி உதவியாக 10 லட்சம் ரூபாய், அரசு அலுவலரின் குழந்தைகளுக்கு தொழிற்கல்வி பயில முன்பணம் 1 லட்சம் ரூபாயாகவும், கலை மற்றும் அறிவியல் கல்வி பயில முன்பணம் 50,000 ரூபாயாகவும் உயர்த்தியது. அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் திருமண முன்பணம் 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கியது. அரசு பணியாளர்களுக்கான பண்டிகை முன்பணத்தை 20,000 ரூபாயாகவும், ஓய்வூதியதாரர்களுக்கான பண்டிகை முன்பணத்தை 6,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கியது. ஓய்வூதியதாரர்களுக்கான பொங்கல் பரிசு தொகையை 1000ஆக உயர்த்தி வழங்கியது. பெண் அரசு ஊழியர் அலுவலர்களின் மகப்பேறு விடுப்பை 9 மாதத்திலிருந்து 12 மாதங்களாக உயர்த்தியது என நான் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். இவை அனைத்திற்கும் மகுடமாக அமையும் வகையில் அரசு பணியாளர்களின் 22 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் அவர்களுக்கான தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தினை இந்த அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் ஓய்வு பெறும் அரசு பணியாளர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு நிகரான ஓய்வூதிய பலன்களை பெறுவார்கள். அரசு அலுவலரிடையே பெரும் வரவேற்பை பெற்ற இந்த திட்டத்தில் கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்ட மாத ஓய்வூதியம், அரசு அலுவலருக்கு வழங்கப்படுவதற்கு இணையான அகவிலைப்படி உயர்வு, குடும்ப ஓய்வூதியம், குறைந்தபட்ச ஓய்வூதியம், ஓய்வூதியத்தில் ஒரு பகுதியை மொத்தமாக பெறும் வசதி மற்றும் இறப்பு மற்றும் ஓய்வு கால பணிக்கொடை ஆகிய பலன்கள் அடங்கியுள்ளன. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்கான அரசின் கூடுதல் பங்களிப்பிற்கென ஒட்டுமொத்த தொகையாக 11,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மனிதவள மேலாண்மை. கடந்த 5 ஆண்டுகளில் அனைத்து அரசு துறைகள், கூட்டுறவு பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள பணியிடங்களில் 1,55,131 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 1,55,977 கோடி ரூபாய் சம்பளம் மற்றும் ஓய்வூதியங்களுக்கான செலவினங்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மக்கள் குறைதீர்ப்பு. பொதுமக்களின் குறைகளுக்கு செவிமடுப்பதே சிறந்த நிர்வாகம் என்ற கொள்கையுடன் இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. இந்த கொள்கையின் அடிப்படையில் பொதுமக்கள் அனைவரும் அரசு நிர்வாகத்தை எளிதாக அணுக பொதுமக்களுக்கான குறைதீர்வு அமைப்பாக செயல்படக்கூடிய முதல்வரின் முகவரித்துறையை இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் ஏற்படுத்தியது. இவ்வரசு பொறுப்பேற்றதன் பின் மக்களுடன் முதல்வர் என்ற சிறப்பு திட்டத்தின் மூலம் மக்களின் குறைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு ஏற்படுத்த மாநிலம் முழுவதும் 4,135 முகாம்கள் நடத்தப்பட்டு 23.5 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டன. இத்திட்டத்தின் பெரும் வெற்றியை தொடர்ந்து இந்த சேவையினை மேலும் வலுப்படுத்தி அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கி
அவர்களுக்கு சேவைகளை வழங்கும் நோக்கில் இந்த அரசு உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தை தொடங்கியது. இந்த திட்டத்தின் கீழ் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள நகர்ப்புற, கிராமப்புற பகுதிகளில் 10,000 முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த முகாம்களில் 38.53 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டு 38.48 லட்சம் மனுக்கள் இன்று வரை தீர்வு இறுதி செய்யப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் அணுகுமுறையால் அரசின் நலத்திட்டங்களையும் சேவைகளையும் மக்கள் எளிதாக பெற முடிந்துள்ளது. சட்டம் ஒழுங்கு. இந்த அரசு மாநிலம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு மற்றும் சமூக நல்லிணக்கத்தை பேணுவதற்கு அதிகபட்ச முன்னுரிமையை அளிக்கிறது. இதன் விளைவாக இந்தியாவின் மிகவும் அமைதியான மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு தொடர்ந்து திகழ்ந்து வருகிறது. மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பினை மேலும் வலுப்படுத்தும் வகையில் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் 11,777 இரண்டாம் நிலை ஆண் காவலர்கள், 4,482 இரண்டாம் நிலை பெண் காவலர்கள், 839 ஆண் காவல் சார்பு ஆய்வாளர்கள், 220 பெண் காவல் சார்பு ஆய்வாளர்கள் என மொத்தம் 17,318 நபர்கள் காவல்துறைக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 2 புதிய காவல் ஆணையரகங்கள், 3 புதிய காவல் மாவட்டங்கள், 6 புதிய காவல் உட்கோட்டங்கள் மற்றும் 81 புதிய காவல் நிலையங்கள் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. மேலும் தீவிரவாத தடுப்பு குழு சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் மதுரையில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. மேலும் சுற்றுக்காவல், போக்குவரத்து மேலாண்மை மற்றும் இதர காவல் பணிகளுக்காக கடந்த 5 ஆண்டுகளில் 4,063 வாகனங்கள் 259 கோடி ரூபாய் செலவில் காவல்துறை பயன்பாட்டிற்காக கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. சமூகத்தின் பொருளாதார ரீதியாக பலவீனமான மற்றும் பாதிக்கப்படக்கூடிய மக்களை பணக்கடன் வழங்கும் நிதி நிறுவனங்களின் வற்புறுத்த நடவடிக்கையிலிருந்து பாதுகாக்க தமிழ்நாடு பணக்கடன் வழங்கும் நிதி நிறுவனங்கள் வற்புறுத்த நடவடிக்கைகளை தடுக்கும் சட்டம் 2025 இயற்றப்பட்டு இதற்கான விதிகளும் உருவாக்கப்பட்டுள்ளன. பொருளாதார குற்றங்களை 1982 ஆண்டு தமிழ்நாடு தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கொண்டுவர 2025 ஆண்டு உரிய சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மாநிலம் முழுவதும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் வசிப்பிடங்களுக்கு அருகில் அமைந்துள்ள மகளிர் காவல் நிலையங்களை எளிதில் அணுகும் வகையில் கடந்த 5 ஆண்டுகளில் 43 அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளன. மேலும் 80 புதிய இளஞ்சிவப்பு ரோந்து வாகனங்கள் அறிமுகப்படுத்தியுள்ளன. 2025 ஆண்டு பெண்ணிற்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்கின்ற திருத்தச் சட்டத்தை இந்த அரசு இயற்றியுள்ளது. இச்சட்டத்தின்படி பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் துன்புறுத்தல் குற்றங்களுக்கான தண்டனைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட பெண் நிர்வாக நடுவர் மூலம் குற்றவாளிகளிடமிருந்து உடனடி பாதுகாப்பை பெறவும் குற்றவாளி தொடர்பு கொள்வதை தடை செய்யவும் இச்சட்டம் வகை செய்கிறது. இச்சட்டம் இயற்றப்பட்டதன் மூலம் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் 453 பாதுகாப்பு ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. பெண்களின் பாதுகாப்பிற்கான கண்காணிப்பை மேலும் மேம்படுத்த சென்னை, தாம்பரம், ஆவடி, மதுரை மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய 5 நகரங்களுக்கு விரிவான CCTV கண்காணிப்பு திட்டங்களுக்கு மொத்தம் 75 கோடி ரூபாய் ஒப்பளிப்பு செய்யப்பட்டுள்ளது. கல்லூரிகளில் படிக்கும் மாணவிகளுக்கு வழிகாட்டுதல் மற்றும் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை வழங்குவதற்காக சிறப்பு திட்டம் ஒன்று செயல்படுத்தப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவின் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறப்பு பணிக்குழு உருவாக்கப்பட்டுள்ளது. இக்குழு பல்வேறு துறை பிரதிநிதிகளை கொண்டதாகவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வழக்குகளை புலனாய்வு மற்றும் விசாரணையின் போது கண்காணித்து அவர்களுக்கு தேவையான ஆலோசனை மற்றும் மறுவாழ்வு உதவிகளை வழங்குகிறது. இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு போதைப் பொருட்களுக்கு எதிரான கடுமையான சட்ட அமலாக்க நடவடிக்கைகள் மற்றும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் வாயிலாக தேவை குறைப்பு, டிமாண்ட் ரிடக்ஷன் உள்ளிட்ட நடவடிக்கைகளை இந்த அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. மாநிலம் முழுவதும் கடந்த 5 ஆண்டுகளில் போதைப் பொருட்களுக்கு எதிராக 5.17 லட்சம் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளன. போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் அதன் விழிப்புணர்விற்காக பல்வேறு துறைகளின் செயல்பாடுகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்த போதைப் பொருள்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற இயக்கத்திற்கு ஒரு இயக்க மேலாண்மை அலகு உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் சுமார் 17,000 போதைப்பொருள் எதிர்ப்பு மன்றங்கள் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த போதைப்பொருள் எதிர்ப்பு மன்றங்களுக்கு மாவட்ட மற்றும் மாநில அளவில் பரிசுகள் வழங்கப்படுகின்றன. மேலும் கல்வி நிறுவனங்களில் போதைப்பொருள் பழக்கத்திற்கு எதிரான தூதுவர்களாக செயல்பட சுமார் 4 லட்சம் மாணவர்கள் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் மாண்புமிகு முதலமைச்சர்களின் வழிகாட்டுதலின் கீழ்
ஒவ்வொரு ஆண்டும் 80 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் போதைப்பொருள் எதிர்ப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். போதைப்பொருள் பயன்பாட்டால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச சிகிச்சை மற்றும் ஆலோசனை வழங்குவதற்காக அரசு மருத்துவமனைகளில் 25 போதை மறுவாழ்வு மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. போதைப் பொருள்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருள் ஆகியவை கிடைப்பது குறித்து புகார்களை தெரிவிக்க போதைப் பொருள்கள் இல்லாத தமிழ்நாட்டிற்கான அலைபேசி செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கல்வி நிறுவனங்களை சுற்றி போதைப் பொருள்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருள்களை விற்பனையை தடுக்கும் வகையில் சிறப்பு குழுக்கள் உருவாக்கப்பட்டு அதன் மூலம் அரசு கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளது. போதைப் பொருள்களை தடுக்க அரசின் கடுமையான நடவடிக்கைகளின் காரணமாக கடந்த 5 ஆண்டுகளில் 73,616 நபர்கள் கைது செய்யப்பட்டும் 8,949 வங்கிக் கணக்குகள் மற்றும் 21 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டும் உள்ளன. தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள். காக்கும் பணி எங்கள் பணி என்ற கொள்கையின் அடிப்படையில் இயங்கி வரும் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை கடந்த 5 ஆண்டுகளில் 1,10,836 தீ விபத்து அழைப்புகளிலும் 4,50,832 மீட்பு அழைப்புகளிலும் பணியாற்றி 52,837 மனித உயிர்களையும் 2,898 கோடி ரூபாய் மதிப்புள்ள உடைமைகளையும் காப்பாற்றியுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 281 கோடி ரூபாய் மதிப்பிலான தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் தீயணைப்பு பணியாளர்களின் பாதுகாப்பு கருவிகள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன. கடந்த 5 ஆண்டுகளில் 39 இடங்களில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்களுக்கான கட்டடங்கள் கட்டுவதற்காக 213 கோடி ரூபாய் அனுமதிக்கப்பட்டுள்ளது. 37 புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்கள் தொடங்கப்பட்டுள்ளதுடன் 9 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை பணியாளர்களின் பயிற்சியினை மேம்படுத்தும் விதமாக மாநில பயிற்சிக் கழகத்தை 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டு அதற்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள். சிறைகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை உயர்த்துவதில் இந்த அரசு தீவிர கவனம் செலுத்தி வருகிறது. தற்போதைய சூழ்நிலையில் கேட்போம் சிறைவாசிகளின் நலத்தை கருத்தில் கொண்டும் தற்போது கோயம்புத்தூரில் இயங்கி வரும் மத்திய சிறை மற்றும் பெண்கள் தனிச்சிறையினை 327 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இடமாற்றம் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதேபோன்று மதுரை மத்திய சிறைச்சாலை மாற்று இடத்தில் புதிதாக அமைப்பதற்கு 229 கோடி ரூபாய் அனுமதிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் புதிய மாவட்ட சிறைச்சாலை வளாகங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறைக்கு 15,111 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீதி நிர்வாகம். மக்கள் அனைவருக்கும் விரைவாக நீதி வழங்குவதை உறுதி செய்வதற்கு நீதிமன்றங்களுக்கு தேவையான கட்டடங்கள், மனித வளம் மற்றும் பிற உட்கட்டமைப்பு வசதிகளை நிறைவேற்றி தருவதற்கு இந்த அரசு உரிய முக்கியத்துவம் அளித்து வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் 25 சிறப்பு நீதிமன்றங்கள் உட்பட 82 நீதிமன்றங்கள் 176 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளன. நீதிமன்ற கட்டடங்கள், நீதிபதிகள் குடியிருப்புகள், சட்ட அதிகாரிகள் வளாகம் மற்றும் பிற உள்கட்டமைப்பு வசதிகளுக்காக கடந்த 5 ஆண்டுகளில் 1,118 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நீதி நிர்வாகத்திற்கு 2,455 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பதிவுத்துறை. அலுவலகத்திற்கு நேரில் வராமல் ஆவணப்பதிவு செய்வதை முக்கிய நோக்கமாக கொண்டு ஆவணப்பதிவுகளுக்கான மேம்பட்ட விரிவான இணையதளம் ஸ்டார் 3.0 செயல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் நவீன வசதிகளுடன் கூடிய மாதிரி சார்பதிவாளர் அலுவலகங்கள் சென்னை, அடையாறு மற்றும் பெரியமேடு பகுதிகளில் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. மேலும் 32 மாதிரி சார்பதிவாளர் அலுவலகங்களின் கட்டுமான பணிகள் முன்னேற்றத்தில் உள்ளன. பேரிடர் மேலாண்மை. காலநிலை மாற்றங்களால் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து வரலாறு காணாத வகையில் குறுகிய நேரத்தில் பெய்யும் பெருமழை, புயல், பெருவெள்ளம் ஆகியவற்றை தமிழ்நாடு தொடர்ந்து சந்தித்து வருகிறது. இயற்கை பேரிடர் பாதிப்புகளிலிருந்து விரைந்து மீண்டு வருவதை உறுதி செய்திட அரசு நிர்வாகத்தை தயார்படுத்தும் நடவடிக்கைகளில் இந்த அரசு கடந்த 5 ஆண்டுகளில் பெருங்கவனம் செலுத்தியுள்ளது. 2021 ஆண்டின் வெள்ளம், 2022 ஆண்டின் மாண்டஸ் புயல், 2023 ஆண்டின் இரட்டை பேரிடரான மிக்ஜாம் புயல் மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட பெருவெள்ளம், 2024 ஆண்டின் கடுமையான ஃபெஞ்சல் புயல் மற்றும் 2025 ஆண்டின் டித்வா புயல் ஆகியவற்றை இந்த அரசு திறம்பட கையாண்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் இப்பேரிடர் பாதுகாப்புகளுக்கு நிவாரண நிதியாக ஒன்றிய அரசிடம் 50,922 கோடி ரூபாய் கோரியும் 1,151 கோடி ரூபாய் அளவில் சொற்பமான நிதியை மட்டுமே ஒன்றிய அரசு வழங்கியுள்ளது. வெப்ப அலையினை
மாநிலம் சார்ந்த பேரிடராக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து முதல் கட்டமாக 11 மாநகராட்சிகளுக்கு தனித்தனியே வெப்ப அலை செயல் திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. நிலச்சரிவு அபாயங்களுக்கு உள்ளாகும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கான பேரிடர் தணிப்பு திட்டத்தை தயாரிப்பதற்காக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் வறட்சி பாதிப்பிற்கு உட்படும் மாவட்டங்களான விருதுநகர், ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் உரிய வறட்சி தணிப்பு நடவடிக்கைகள் 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பேரிடர் அபாயத்தை திறம்பட மேலாண்மை செய்திடும் நோக்கோடு பெருநகர சென்னை மாநகராட்சிக்கான நகர்ப்புற பேரிடர் மேலாண்மை ஆணையம் UDMA உருவாக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி மாநில பேரிடர் நிவாரண நிதியின் கீழ் அதிநவீன வசதிகளுடன் கூடிய தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை நிறுவனத்தை 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நிவாரணப் பணிக்கான நேரத்தை குறைக்கவும், அத்தியாவசியமான மீட்பு மற்றும் நிவாரணப் பொருட்களை பாதிப்பு ஏற்படும் என எதிர்பார்க்கக்கூடிய இடங்களில் முன்கூட்டியே இருப்பு வைத்திருக்கவும் சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளில் 3 மண்டல மீட்பு மற்றும் நிவாரண மையங்கள் 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் ஒன்றிய அரசு மாநில பேரிடர் நிவாரணத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு 6013 கோடி ரூபாயை மட்டுமே ஒதுக்கியது. ஆனால் தமிழ்நாடு அரசு 15,173 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது. இது குறிப்பிடத்தக்கது. இவ்வகையில் பேரிடர் மேலாண்மை பணிகளுக்கென தமிழ்நாடு அரசு கூடுதலாக 9,160 கோடி ரூபாய் நிதியை செலவிட்டுள்ளது. வணிகர் நலன். இந்த அரசு உறுதியளித்தபடி பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறையும் வகையில் பெட்ரோல் மீதான வரி 2021ஆம் ஆண்டு முதல் குறைக்கப்பட்டது. வணிகர்கள் பயனடையும் வகையிலும் முந்தைய சட்டங்களின் கீழான வரி நிலுவைகளை வசூல் செய்திடவும் நடைமுறைப்படுத்தப்பட்ட சமாதான திட்டத்தின் கீழ் 50,000 ரூபாய்க்கு மேல் நிலுவைத் தொகை இருந்த 13,118 இனங்களில் மொத்த கேட்பு தொகையில் 772 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டு 250 கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த காலங்களில் அறிமுகப்படுத்தப்பட்ட 6 சமாதான திட்டங்களுடன் ஒப்பிடுகையில் அதிகபட்ச வசூலான திட்டமாகும். மே திங்கள் 5ஆம் நாள் வணிகர் தினமாக இந்த அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாடு வணிகர் நல வாரியத்தின் மறைந்த உறுப்பினர்கள் குடும்பத்திற்கு வழங்கப்படும் குடும்ப நல உதவித்தொகை 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் அந்த வாரிய உறுப்பினரின் நலனுக்காக திருமண உதவித்தொகையாக 10,000 ரூபாய் மற்றும் விபத்து கால இழப்பீட்டு உதவித்தொகையாக 25,000 ரூபாய் வழங்கும் 2 புதிய நலத்திட்டங்கள் நமது அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. உறுப்பினர்களின் வணிக தளங்களில் ஏற்படும் தீ விபத்திற்கு வழங்கப்பட்டு வரும் இழப்பீட்டு உதவித்தொகை 20,000 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டு உள்ளது. நிதி மேலாண்மை. ஒரு மாநிலத்தின் பரவலான வளர்ச்சிக்கு வலுவான கடன் பொருளாதாரம் மிகவும் அவசியமாகும். உரிய நேரத்தில் ஏற்கத்தக்க விகிதத்தில் கிடைத்திடும் கடன் உதவியை கொண்டு மனித வளம் உலகெங்கும் செல்வச் செழிப்பு ஈட்டி தந்திருக்கிறது. தமிழ்நாட்டின் கடன் பொருளாதாரமானது மாநில அரசின் வரவு செலவு திட்ட அளவை போல் ஏறத்தாழ 3 மடங்கு பெரியது என்பதிலிருந்து அதன் அளவு மற்றும் முக்கியத்துவத்தை நாம் அறியலாம். வளர்ச்சிக்கான ஒரு காரணியாக கடன் வசதி செயல்படுவதை உணர்ந்து வரும் நிதியாண்டில் முன்னுரிமை துறை கடன்களுக்காக 11 லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த உயரிய இலக்கினை உறுதியாக எய்திட உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். வெளிப்படைத்தன்மை மற்றும் செயல்திறனில் உறுதி கொண்டுள்ள இந்த அரசு மின்னணு கொள்முதல் இணையதளம், இணையவழி மின்னணு வங்கி உத்தரவாத முறை மற்றும் மின்னணு ஒப்பந்ததாரர் பதிவு உள்ளிட்ட டிஜிட்டல் சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்தியுள்ளது. 1/4/2023 முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ள மின்னணு கொள்முதல் இணையதளத்தின் வாயிலாக இதுவரை 4.13 லட்சம் கொள்முதல் ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளன. இத்தகைய முன்முயற்சிகள் பொது ஒப்பந்த புள்ளிகளில் பொறுப்புடைமையை மேம்படுத்துவதோடு ஒப்பந்தங்களை இறுதி செய்வதில் ஏற்படக்கூடிய காலதாமதத்தை குறைத்தும் அவற்றுக்கான நடைமுறைகளை எளிமையாக்கும் பணிகள் நடைபெறுவதை எளிதாக்கியுள்ளன. திறன்மிகு ரொக்கம் மற்றும் கடன் மேலாண்மையில் தான் பொறுப்பான நிதி மேலாண்மை தொடங்குகிறது என்ற உறுதியான கொள்கையின் அடிப்படையில் இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் மாநிலம் முழுவதும் உள்ள வங்கிக் கணக்குகளில் பயன்படுத்தப்படாமல் முடங்கி கிடக்கும் ரொக்க இருப்புகளை கண்டறிய ஒரு சிறப்பு பணிக்குழுவை அமைத்தது. இந்த பணிக்குழு ஏறத்தாழ 10.86 லட்சம் வங்கிக் கணக்குகளை ஆய்வு செய்து
12,078 கோடி ரூபாய் நிதியை செயலற்ற நிதியாக கண்டறிந்தது. அத்தொகை முக்கியமான உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சீர்திருத்த நடவடிக்கையின் தொடர்ச்சியாக நிதி விடுவிப்பு உரிய நேரத்தில் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்வதற்கான தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு பொது நிதி கண்காணிப்பு அமைப்பு இறுதி பயனாளி வரை நிதி சென்றடைவதை கண்காணிக்க 32 துறைகளில் உள்ள 101 முக்கிய திட்டங்களில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இத்தகைய நடவடிக்கைகள் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் வேகத்திற்கேற்ப உரிய நேரத்தில் நிதி விடுவிக்கப்படுவதை ஒருங்கிணைப்பதோடு அரசு திரட்டும் கடனை சரியாக திட்டமிடவும் அதன் மூலம் வட்டி செலவை கணிசமாக குறைத்திடவும் காரணமாக இருந்துள்ளன. இந்த நேரத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 55 ஆண்டுகளுக்கு முன் தொலைநோக்கு பார்வையோடு 1971-72 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட அறிக்கையில் குறிப்பிட்டிருந்ததை இம்மன்றத்தில் பதிவு செய்திட விரும்புகிறேன். வரி விதிக்கும் உரிமை மத்திய அரசிடம் குவிந்து கிடக்கிறது. ஆனால் மக்கள் நலனை பேணி பெருக்குவதற்கான பெரும்பகுதி செலவை ஏற்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுகளிடம் நிறைந்து கிடக்கிறது. இவ்வாறு உரிமை ஒருபுறமும் கடமை பொறுப்பு மறுபுறமும் இருக்கும்படியான விந்தை நிலைதான் நம்முடைய சிக்கல்கள் அனைத்திற்கும் அடிப்படை காரணமாகும். எனவே நிதி வருவாயை பகிர்ந்து கொள்ளும் தற்போதைய முறையை மாற்றி அமைக்க வேண்டுமென்று நாங்கள் கருதுகிறோம். தேவை ஏற்படுமேல் இதன் பொருட்டு அரசியலமைப்பு சட்டத்தையும் திருத்தி ஆக வேண்டும் என முத்தமிழறிஞர் கலைஞர் கவலையோடு பதிவு செய்த சூழல் அரை நூற்றாண்டு காலம் கழிந்த பிறகும் மாறவில்லை என்பது வருந்தத்தக்கது. 16வது நிதிக்குழு அண்மையில் அதன் அறிக்கையை அளித்துள்ளது. அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த அறிக்கையை ஒன்றிய அரசு 1/2/2026 அன்று நாடாளுமன்றத்தில் முன்வைத்துள்ளது. 16வது நிதிக்குழுவின் இந்த அறிக்கை தமிழ்நாட்டிற்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளித்துள்ளது. அனைத்து மாநிலங்களும் மத்திய வரிகளின் பகிர்ந்தளிக்கத்தக்க நிதியில் மாநிலங்களுக்கான பங்கை அதிகரிக்க வேண்டும் என தெளிவாக கோரியிருந்த போதிலும் மாநிலங்களுக்கான பங்கானது 41% தொடர்வதாக நிதிக்குழு பரிந்துரைத்துள்ளது. மேலும் மேல்வரி மற்றும் கூடுதல் கட்டணங்கள் விதிப்பு அதிகரித்து கொண்டே செல்வது குறித்து மாநில அரசுகள் முன்வைத்த கோரிக்கைகள் மீது நிதிக்குழுவின் அறிக்கையில் எந்தவிதமான பரிந்துரையும் இடம்பெறவில்லை என்பது வருந்தத்தக்கது. மாநிலங்களுக்கு இடையிலான கிடைமட்ட பகிர்வில் மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டிற்கு உரிய நியாயமான பங்கு வழங்கப்படாமல் நிதிக்குழு பாரபட்சமாக நடந்து கொண்டுள்ளது. 9வது நிதிக்குழு காலத்தில் தமிழ்நாட்டிற்கான பங்கு 7.931% இருந்த நிலையில் தொடர்ந்து வந்த நிதிக்குழுக்கள் அதனை குறைத்து வந்தனர். இந்த பங்கு 4.07% குறைந்ததால் 3.17 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இது தமிழ்நாடு அரசின் நிலுவைக் கடனில் சுமார் 33% சமமானதாகும். 16வது நிதிக்குழு பரிந்துரைகளில் நமது அண்டை மாநிலங்களான கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களுக்கு முறையே 23.74 மற்றும் 13.27% அளவில் உயர்வு வழங்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டிற்கு வெறும் 0.44% என்ற மிக சிறிய உயர்வே வழங்கப்பட்டுள்ளது. இது ஒப்பிடத்தக்க மாநிலங்களுள் மிகவும் குறைவானதாகும். நாம் பெருந்தன்மையை எதிர்பார்க்கவில்லை, சமநிலையினை உறுதி செய்யும் நியாயத்தை மட்டுமே கோரியிருந்தோம் என்பதை நான் மீண்டும் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். 16வது நிதிக்குழுவும் அந்த வகையில் தனது கடமையிலிருந்து தவறியுள்ளது. சட்டமன்ற பேரவை தலைவர் அவர்களே, இதுவரை இந்த அரசின் முக்கிய திட்டங்களை எடுத்துரைத்துள்ள நான் தற்போது மாநிலத்தின் ஒட்டுமொத்த நிதி நிலைமையை விளக்க உழைக்கிறேன். ஒரு கூட்டாட்சி அரசியலமைப்பில் ஒன்றிய அரசு மாநில அரசுகளை நியாயமற்ற முறையில் நடத்திய பல நிகழ்வுகள் கடந்த காலங்களில் கண்டுள்ளோம். எனினும் இந்த அரசு எதிர்கொண்டு வரும் சவால்கள் முன் எப்போதும் தமிழ்நாடு சந்தித்திராத ஒன்று என்று நான் உறுதியாக கூறுவேன். தமிழ்நாட்டிற்கு பெரிய உட்கட்டமைப்பு திட்டங்களை மறுப்பது, ஒன்றிய அரசு பொறுப்பேற்கும் திட்டங்களுக்கான நிதியை விடுவிக்காமல் நிறுத்தி வைப்பது, மாநிலங்களுடன் உரிய ஆலோசனை மேற்கொள்ளாமல் வரி விகிதங்களை சீரமைப்பது அல்லது நியாயமற்ற நிபந்தனைகளுடன் கூடிய திட்ட செலவினங்களை மேற்கொள்ள கட்டாயப்படுத்துதல் என
ஒவ்வொரு வழியிலும் தமிழ்நாட்டின் நிதிநிலையில் செயற்கையான நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் ஒன்றிய அரசு மேற்கொண்டு வருவது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. நடப்பு நிதியாண்டில் அரசு எதிர்கொண்டு வரும் சவால்களில் சிலவற்றை இங்கு நான் பட்டியலிட விரும்புகிறேன். பல்வேறு மாநிலங்களில் ஆட்சேபனைகள் மற்றும் எதிர்ப்புகளுக்கு கருத்தில் கொள்ளாமல் சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி விகிதங்களை சீரமைப்பதற்கு சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி அமைப்பு ஒப்புதல் அளித்தது. இதனால் சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி இழப்பீட்டு நடைமுறை முடிவடைந்ததால் ஏற்கனவே ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடி இடையில் இந்த வரி விகித மாற்றங்கள் மாநிலங்களின் நிதிநிலையில் மேலும் குறிப்பிடத்தக்க அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். நடப்பாண்டில் மட்டும் 9600 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி வருவாயிலிருந்து முன்னறிவிப்போ அல்லது மாநில அரசுடன் கலந்தாலோசனை இன்றி பெரும் தொகையான 1709 கோடி ரூபாயை இந்திய ரிசர்வ் வங்கியில் உள்ள மாநில அரசின் கணக்கில் இருந்து ஒன்றிய அரசு 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் பிடித்தம் செய்தது. இதனால் சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி விதிப்பின் கீழ் வருவாய் குறைவு ஏற்பட்டுள்ளதால் நடப்பு நிதியாண்டில் மாநிலத்தின் நிதிநிலை பாதிக்கப்பட்டுள்ளது. 2025-26ஆம் ஆண்டிற்கான ஒன்றிய அரசின் வரவு செலவு திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஒன்றிய வரிகளின் பங்கு திருத்த மதிப்பீடுகளில் குறைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நடப்பு ஆண்டில் தமிழ்நாடு அரசுக்கு எதிர்பாராத வகையில் 1202 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அரசியல் சாசனம் பிரிவு 293 கீழ் 3 படி மாநில அரசுகள் தங்களுக்குரிய கடனை திரட்டுவதற்கு அனுமதி வழங்குவதற்கான அதிகாரத்தை பயன்படுத்தி ஒன்றிய அரசானது நிலுவையில் உள்ள உத்தரவாதங்களில் 5% உத்தரவாத மீட்பு நிதியத்திற்கு மாற்ற வேண்டும் என முன்னறிவிப்பின்றி விதித்துள்ள நிபந்தனையினால் அரசிற்கு 3087 கோடி ரூபாய் எதிர்பாராத மற்றும் கூடுதல் செலவினம் ஏற்பட்டுள்ளது. அதேபோன்று அரசியல் சாசன பிரிவு 293 படி தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு 16290 கோடி ரூபாய் இழப்பீட்டு நிதி வழங்க வேண்டும் என்ற ஒன்றிய அரசு நிபந்தனை விதித்துள்ளது. அவ்வாறு வழங்க இயலாத நிலையில் மாநில அரசிற்கு அனுமதிக்கப்படும் கடன் உச்சவரம்பிலிருந்து அந்த தொகை கழிக்கப்படும் எனவும் ஒன்றிய அரசு நிபந்தனை விதித்துள்ளது. தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு 413 கோடி ரூபாய் மட்டுமே உள்ளபடியான இழப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் ஒன்றிய அரசின் நிபந்தனை நடப்பு ஆண்டில் மாநில அரசுக்கு 15877 கோடி ரூபாய் கூடுதல் செலவை ஏற்படுத்தியுள்ளது. மாநில அரசுகளின் செலவினங்கள் ஒருபுறம் உயர்ந்து வரும் நிலையில் ஒன்றிய அரசு பொறுப்பேற்றுள்ள திட்டங்களுக்கு மாநில அரசுக்கு உரிய நிதியை விடுவிக்காமல் ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்துள்ளது. ஒருங்கிணைந்த கல்வி இயக்கத்திற்கான மானியங்கள் 3548 கோடி ரூபாய், ஜல்ஜீவன் இயக்கத்திற்கு 3112 கோடி ரூபாய் மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒன்றிய நிதிக்குழு பரிந்துரைப்படி விடுவிக்கப்பட வேண்டிய மானியங்கள் 2246 கோடி ரூபாய் ஆகியவை ஒன்றிய அரசு இவ்வாறு நிறுத்தியுள்ளவற்றில் உள்ளடங்கும். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளுக்கான செலவினத்தை ஒன்றிய அரசும் மாநில அரசும் 50:50 என்கின்ற விகிதாச்சாரத்தில் மேற்கொள்வதற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் அளித்திருந்தாலும் அதன்படி மாநில அரசுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் இன்றளவும் முழுமையாக கிடைக்கப்பெறவில்லை. இதன் காரணமாக மாநில அரசின் சொந்த நிதியிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டிய ஒன்றிய அரசின் பங்கான சுமார் 9500 கோடி ரூபாய் மாநில அரசின் மொத்த நிலுவை கடன்களின் ஒரு பகுதியாகவே தொடர்ந்து வருகிறது. இதனால் மாநிலத்தின் கடன் மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் உயர்ந்து காணப்படுவது மட்டுமல்லாமல் மாநிலத்திற்கு உரிய கடன் திரட்டும் திறனையும் பாதித்துள்ளது. இதனால் மாநில அரசின் பணப்புழக்கமும் பாதிக்கப்பட்டுள்ளது. பலமுறை நினைவூட்டப்பட்ட போதிலும் தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை செவிமடுத்து இதற்கான நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு மேற்கொள்ள தவறியுள்ளது. நடப்பு நிதியாண்டில் மாநில அரசு எதிர்கொண்டு வரும் இத்தகைய சவால்களால் ஒன்றிய அரசு மாநில அரசின் நிதிநிலையில் ஏற்படுத்தியுள்ள அழுத்தமானது மாநிலத்தின் நிதிநிலையில் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறான சவால்களுக்கு இடையிலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தனது அயராத முயற்சிகள் மற்றும் அயராத அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதை உறுதி செய்துள்ளார்கள். இத்தகைய சூழ்நிலையில்
2025-26 ஆண்டிற்கான திருத்த மதிப்பீடுகள் மற்றும் 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை நான் இப்போது முன்வைக்க விழைகிறேன். 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 2,20,895 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் திருத்த மதிப்பீடுகளில் 2,06,540 கோடியாக மதிப்பிடப்பட்டுள்ளது. பொருட்கள் மற்றும் சேவை வரிகள் வருவாய் குறைந்துள்ளதே இந்த மதிப்பீடு குறைந்ததற்கு முக்கியமான காரணமாகும். 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 2,29,579 கோடி ரூபாயாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது வணிக வரிகளின் கீழ் 1,62,417 கோடி ரூபாய், முத்திரைத்தாள் மற்றும் பத்திரப்பதிவு கட்டணங்களின் கீழ் 31,881 கோடி ரூபாய், வாகனங்கள் மீதான வரிகளின் கீழ் 14,928 கோடி ரூபாய் மற்றும் மாநில ஆயத்தீர்வையின் கீழ் 13,668 கோடி ரூபாய் வரி வருவாய் மதிப்பீடுகளை உள்ளடக்கியதாகும். சரக்குகள் மற்றும் சேவை வரிகள் விகிதங்கள் சீரமைக்கப்பட்டதால் ஏற்பட்டுள்ள எதிர்மறை விளைவு, பொருளாதார நடவடிக்கைகளில் முன்னேற்றம் மற்றும் வரி வசூல் திறனில் முன்னேற்றம் காணப்படும் என்றும் எதிர்பார்ப்பு ஆகிய பல்வேறு காரணிகளை கருத்தில் கொண்டு மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 2026-27 ஆண்டில் 11.15% அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டில் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 28,819 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட மாநிலத்தின் சொந்த வரியல்லாத வருவாய் திருத்த மதிப்பீடுகளில் 26,225 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 2026-27 ஆண்டின் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாநிலத்தின் சொந்த வரியல்லாத வருவாய் 27,704 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாநிலத்தின் சொந்த வருவாய் மதிப்பீடான 2,57,283 கோடி ரூபாய் மொத்த வருவாய் வரவுகளில் 74.67% கொண்டிருக்கும். 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 23,834 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட ஒன்றிய அரசிடமிருந்து பெறப்படக்கூடிய உதவி மானியங்கள் திருத்த மதிப்பீடுகளில் 20,073 கோடி ரூபாயாக கணிசமான அளவிற்கு குறையும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த கல்வித் திட்டத்தின் முழு பங்கு தொகையை ஒன்றிய அரசு வரும் நிதியாண்டில் விடுவிக்கும் என எதிர்பார்த்து ஒன்றிய அரசிடமிருந்து வரக்கூடிய உதவி மானியங்கள் 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 24,762 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது. 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 58,022 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட ஒன்றிய வரிகளின் பங்கு திருத்த மதிப்பீடுகளில் 56,119 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசின் வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒன்றிய வரிகளில் பங்கானது 62,531 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் ஒன்றிய அரசிடமிருந்து வரக்கூடிய தொகைகளில் விகிதம் கடந்த சில ஆண்டுகளில் தொடர்ச்சியாகவும் மிக அதிக அளவிலும் வீழ்ச்சியடைந்து வரும் வேளையில் 2016-17 ஆண்டில் 3.41%, 2025-26 ஆண்டின் திருத்த மதிப்பீட்டில் 2.16% கணிசமாக குறைந்திருக்கிறது. தற்போதைய மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் இந்த 1.25% குறைவினால் மாநில அரசுக்கு ஏற்படக்கூடிய 44,598 கோடி ரூபாய் இழப்பானது 25-26 ஆண்டின் திருத்த மதிப்பீடுகளில் மதிப்பிடப்பட்டுள்ள நிதி பற்றாக்குறையில் ஏறத்தாழ 41% சமமாக இருக்கும். சுருக்கமாக 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 3,31,569 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட மொத்த வருவாய் வரிவினங்கள் திருத்த மதிப்பீடுகளில் 3,09,698 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 2026-27 ஆண்டில் மொத்த வருவாய் வரிவினங்கள் 3,44,575 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது திருத்த மதிப்பீடுகளை விட 11.26% அதிகமாகும். செலவினங்களை பொறுத்தவரை 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 3,73,204 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட மொத்த வருவாய் செலவினங்கள் திருத்த மதிப்பீடுகளில் 3,78,917 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. ஒன்றிய அரசு நிபந்தனையின்படி தமிழ்நாட்டின் மின் பகிர்மான கழகத்திற்கான உயர்த்தப்பட்ட இழப்பீட்டு நிதி வழங்க 15,877 கோடி ரூபாய், உத்தரவாத மீட்பு நிதியத்திற்கு தொகையாக மாற்றம் செய்ய 3,087 கோடி ரூபாய் உள்ளிட்ட நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளது. குடும்பத்திற்கு 3,000 ரூபாய் வீதம் பொங்கல் பரிசு, கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ஒருமுறை சிறப்பு நிதி 5,000 ரூபாயை பிப்ரவரி மாதத்தில் வழங்கியது என ஒட்டுமொத்தமாக இந்த அரசு
10,849 கோடி ரூபாயை கூடுதலாக செலவிட்டுள்ளது. இவ்வாறு கூடுதலான செலவினங்கள் ஏற்பட்டுள்ள போதும் வளர்ச்சி சாராத செலவினங்களில் ஏற்படக்கூடிய சேமிப்பின் காரணமாக ஒட்டுமொத்த செலவினங்களின் உயர்வு 5,713 கோடி ரூபாயாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மொத்த வருவாய் செலவினங்கள் 3,93,272 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது 2025-26 ஆண்டிற்கான திருத்த மதிப்பீட்டில் உள்ள 3.79% வளர்ச்சி கொண்டதாக இருக்கும். 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 57,231 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட மூலதன பணிகளுக்கான செலவினங்கள் திருத்த மதிப்பீடுகளில் 51,443 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் மூலதன செலவினம் எதிர்பார்த்ததை விட குறைந்துள்ள போதிலும் சென்ற ஆண்டை விட 9.2% அதிகரித்துள்ளது. 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 59,562 கோடியாக மூலதன பணிகளுக்கான செலவினங்கள் மதிப்பிடப்பட்டுள்ளது. இது திருத்த மதிப்பீடுகளை விட 15.78% வளர்ச்சியை கொண்டதாக இருக்கும். 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் நிகர கடன் உட்பட மூலதன செலவினங்கள் 73,270 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இதுவரை தெரிவித்து வந்த சரக்குகள் மற்றும் சேவை வரி விகிதங்கள் சீரமைப்பு, ஒன்றிய அரசு பொறுப்பேற்கும் திட்டங்களுக்கான நிதி நிறுத்தி வைக்கப்பட்டது. ஒன்றிய அரசு நிபந்தனையின்படி தமிழ்நாடு மின்பகிர்மான கழகத்திற்கான உயர்த்தப்பட்ட இழப்பீட்டு நிதி வழங்குதல், உத்தரவாத மீட்பு நிதியத்திற்கு தொகை மாற்றம் செய்தல் போன்ற காரணங்களால் 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 41,635 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட வருவாய் பற்றாக்குறை திருத்த மதிப்பீடுகளில் 69,219 கோடியாக உயர்ந்துள்ளது. ஒன்றிய அரசால் உருவாக்கப்பட்ட இந்த நிதி நெருக்கடிகள் மட்டும் இல்லையெனில் இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளுக்கு இணங்க நடப்பு நிதியாண்டிற்கான வருவாய் பற்றாக்குறை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். 2026-27 ஆண்டுக்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் வருவாய் பற்றாக்குறை 48,696 கோடி ரூபாயாக குறையும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 1,06,963 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட நிதி பற்றாக்குறை திருத்த மதிப்பீடுகளில் 1,24,007 கோடி ரூபாயாக உயரும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக குறிப்பிட்டவாறு ஒன்றிய அரசு மாநில அரசிற்கு தேவையான ஒத்துழைப்பு வழங்கியிருந்தால் நடப்பு நிதியாண்டின் நிதிநிலையின் அளவும் மேம்பட்டு காணப்பட்டிருக்கும். 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் நிதி பற்றாக்குறை 1,21,949 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் 3% மதிப்பிடப்பட்டுள்ள நிதி பற்றாக்குறை திருத்த மதிப்பீடுகளில் 3.48% உயரும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 3% குறையும் என இது மதிப்பிடப்பட்டுள்ளது. இது பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிதிநிலைக்கு விடுக்கப்பட்ட பல்வேறு சவால்களுக்கு இடையிலும் நிதிநிலையை மேம்படுத்துவதில் அரசுக்குள்ள உறுதிப்பாட்டை வெளிக்காட்டுகிறது. மாநிலத்தின் நிதிநிலைக்கு வெளியிலிருந்து வேறு ஏதும் காரணிகளால் புதிய சவால்கள் ஏற்படாத நிலையில் இந்த இலக்கு அரசால் எட்டக்கூடிய ஒன்றுதான். 2025-26 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 9,29,959 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட மாநிலத்தின் ஒட்டுமொத்த நிலுவைக் கடன் 25-26 ஆண்டுக்கான திருத்த மதிப்பீடுகளில் 9,52,374 கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளுக்கு ஒன்றிய அரசின் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதால் ஒன்றிய அரசின் கணக்குகளில் இடம்பெற வேண்டிய 9,522.65 கோடி ரூபாயும் இதில் உள்ளடங்கும். பல்வேறு தருணங்களில் ஒன்றிய அரசிற்கு மாநில அரசு கோரிக்கை விடுத்த போதிலும் இதற்கான புத்தக வழி சரி செய்தல் வழியே நடைபெற வேண்டிய கணக்கு நடைமுறையை ஒன்றிய அரசு மேற்கொள்ளாமல் உள்ளது. இதனால் மாநில அரசின் கடல் செயற்கையாக அதிகரித்து காணப்படுகிறது. இத்தொகை நீங்களாக திருத்த மதிப்பீடுகள் நிலுவையில் உள்ள கடன் 9,42,851 கோடி ரூபாயாகவும் 26-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 10,62,248 கோடி ரூபாயாகவும் மதிப்பிடப்பட்டிருக்கிறது. 24-25 ஆண்டின் கணக்குகளின்படி 26.39% இருந்த சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான கடன் நீங்கலான மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் ஒட்டுமொத்த கடன் விதமானது 25-26 ஆண்டிற்கான திருத்த மதிப்பீடுகளில் 26.43% சற்றே அதிகரிக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது 26-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் 26.12% குறையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
எனினும் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு ஒன்றிய அரசு வழங்க மறுக்கும் நிதி, அனுமதி மறுக்கப்படும் நலத்திட்டங்கள் என பல தடைகளை தாண்டியும் தமிழ்நாடு சாதனைகள் பல புரிந்து வருவதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவீர்கள். குறிப்பாக ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் நாட்டில் உள்ள முன்னணி மாநிலங்கள் ஒன்றாக திகழ்வது மட்டுமின்றி மின்னணு பொருள்களின் ஏற்றுமதி மற்றும் மோட்டார் வாகனங்களின் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் நாட்டிலேயே முதலிடம் வகிக்கிறது தமிழ்நாடு. புத்தொழில் சூழல் அமைவுகளுக்கான தரவரிசையில் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதுடன் தொழிற்சாலைகள் பணிபுரியும் மகளிரின் பங்கேற்பு நாட்டிலேயே முதன்மை எனும் சிறப்பையும் பெற்றுள்ளது. உயர்கல்வி சேர்க்கை வீதத்தில் நாட்டில் முதலிடம் என்பது மட்டுமல்ல, தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பின் கீழ் இந்திய அளவில் முதல் 100 உயர்கல்வி நிறுவனங்களில் 17 நிறுவனங்களுடன் தமிழ்நாடு நாட்டிலேயே முதலிடம் பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. 20 சர்வதேச அங்கீகரிக்கப்பட்ட ஈரநிலங்கள் ராம்சர் சைட்ஸ் உள்ளதன் மூலம் இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான ராம்சர் தலங்களை கொண்டுள்ள தனித்துவமான மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. மேலும் நிதி ஆயோக்கின் நீட்டித்த வளர்ச்சி இலக்கு குறியீடு 23-24 காலநிலை செயல்பாட்டில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றுள்ளது. மேலும் வறுமை குறியீடுகளில் தமிழ்நாடு 1.43% தேசிய அளவில் குறைவான வறுமை நிலை கொண்ட மாநிலங்கள் ஒன்றாக உள்ளது. இவ்வாறு நாட்டின் பிற மாநிலங்கள் மட்டுமின்றி உலக நாடுகளுடன் போட்டியிடும் அளவிற்கு இன்று தமிழ்நாடு உயர்ந்து இருக்கிறதென்றால் அதற்கு உரிய அடித்தளத்தை அமைத்து தந்து இம்மாமன்றத்தில் ஓவியமாக நம் முன் நிறைந்து நிற்கும் தலைவர்கள் அனைவருக்கும் இந்த மாமன்ற உறுப்பினர் சார்பாக நன்றி நவில நான் விரும்புகிறேன். இந்த மாபெரும் தலைவர்களின் வழியில் தற்போது நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.